அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, கஞ்சா மற்றும் மனநலம். இதில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ன அப்படின்னு. இது எதை பேஸ் பண்ணினா, ஜாமா இன்டர்னல் மெடிசின் அப்படின்ற ஒரு மருத்துவ சஞ்சிகை. அதுல வெளியான ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிள் மே 2026 வெளியான ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிளை பற்றி சுருக்கமா தமிழ் படுத்தி உங்களுக்கு சொல்ல போறோம். ஏன் இது முக்கியம்? கடந்த 20 வருஷத்துல அமெரிக்காவில் கஞ்சா எளிதாக கிடைக்க தொடங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மாநிலங்களில் அது மெடிசினல் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சில மாநிலங்களில் ரெக்ரியேஷனல் யூஸ்க்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறைய மக்கள் சிலர் தினமும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு டெய்லி. அதே நேரத்தில் இந்த கஞ்சா தயாரிப்புகள் முன்னத காட்டிலும் இப்போ அதிக வீரியம் கொண்டவையாகவும் இருக்குன. நிறைய பேர் மருத்துவ காரணங்களுக்காக கஞ்சாவை யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. கஞ்சா பயன்படுத்தும் பொதுமக்கள்ல 10% 30% வரை அவங்க உடல்நலம் சார்ந்த அறிகுறிகளை குறைப்பதற்கு அப்படின்னு நினைச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா பயன்படுத்தும் நோயாளிகள்ல 4 பேர்ல 3 பேர் தங்கள் உபாதைகளிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக சாப்பிடுறோம்னு நினைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கஞ்சா பயன்பாடு அதிகமா இருக்கிறதுனால நோயாளிகள் அதோட மனநல விளைவுகளை குறித்து மருத்துவர்களோட நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பல மருத்துவர்களுக்கு இதை பற்றிய புதிய அறிவோ இல்லைன்னா நம்பிக்கையோ இப்போதைக்கு இல்லை. அதனால இந்த ஆவணம் கஞ்சா மற்றும் மனநலம் பெற்ற அறிவியல் இப்போது வரைக்கும் நமக்கு என்னென்ன தெரியும் அதை சுருக்கமா சொல்ல போறோம். இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில வேர்ட் முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். THC அதுனா என்னன்னா இந்த கஞ்சாவில் முக்கிய போதைப் பொருள் இதுதான் போதை, இந்த ஹையை கிரியேட் பண்றது, அது தர்றது. இன்னொன்று CBD, கஞ்சாவுள்ள இன்னொரு பொருள். இது போதை இது பண்ணாது, இது மருத்துவ பயன்பாட்டிற்காக உதவும் என நம்பப்பட்டாலும் இதற்கான ஆதாரங்கள் இன்னும் நிறைய கிடையாது. அதை பற்றி தான் பேச போறோம். இன்னொரு வார்த்தை என்ன பார்ப்பீங்கன்னா, கெனாபினாய்ட்ஸ், கஞ்சாவில் காணப்படும் வேதிப்பொருட்கள். அதுல THC முன்னாடி சொன்ன மாதிரி, இன்னொன்று CBD, இது ரெண்டு தான் முக்கியமானது. அதே மாதிரி நிறைய வேதிப்பொருட்கள் அதுல இருக்கு. இந்த கஞ்சாவோட வீரியம் இந்த பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வலிமையானது அதுல உள்ள THC என்ற வேதிப்பொருளை கொண்டது. THC அதிகமா இருந்ததுன்னா அதிக வீரியம் கொண்டது, அது கம்மியா இருந்ததுன்னா குறைந்த வீரியம் கொண்டது. இன்னொன்று கஞ்சா பயன்பாட்டு குறைபாடு, கேனபிஸ் யூஸ் டிஸார்டர். கஞ்சாவை பயன்படுத்தினால் ஏற்படும் பிரச்சனையான நிலை, சுய கட்டுப்பாட்டை இழத்தல், பாதிப்புன்னு தெரிந்தும் தொடர்ந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி இருக்கிறது கேனபிஸ் யூஸ் டிஸார்டர். இன்னொன்று கஞ்சாவால் தூண்டப்படும் மனப்பிறழ்வு, சைக்கோசிஸ். கஞ்சாவில் அதிகம் THC உள்ள பொருட்களில் நிறைய யூஸ் பண்றதுனால தற்காலிக யதார்த்தத்தை உணர முடியாமல் ஒரு மாய தோற்றம், பிரமைகள் இதெல்லாம் இருக்கும். அது பேர் சைக்காட்டிக் பிஹேவியர்ஸ். அதுவும் வருவதற்கு காரணம் உண்டு. மூளையில எப்படி கஞ்சா செயல்படுகிறது? உங்கள் உடல்ல ஏற்கனவே எண்டோகேனபினாய்டு சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது உங்களுடைய மனநிலை, நினைவு ஆற்றல், பசி மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் ஒரு வலைப்பினர். நீங்க கஞ்சாவை பயன்படுத்தும் போது இந்த THC இந்த அமைப்பை முழுமையாக ஆக்கிரமித்து அதுல நீண்ட நேரம் செயல்படுகிறது. அதனால மனநிலை உந்துதல், நினைவு ஆற்றலை கட்டுப்படுத்தும் பகுதிகளை தூண்டுகிறது. அதுதான் போதை உணர்வையும் தூண்டுகிறது. முக்கிய குறிப்பு என்னன்னா கஞ்சாவால் ஏற்படும் மனநிலைவுகள் நல்லது அல்லது கெட்டது, அது எவ்வளவு THC நீங்க சாப்பிட்றீங்க, அடுத்து எவ்வளவு அடிக்கடி இதை பயன்படுத்துகிறதை பொறுத்து
என்பதை பொறுத்து அமையும். சரி, மனநல பிரச்சனைகள் குறித்து அறிவியல் கூறுவது என்ன? இதுவரைக்கும் என்னென்ன நமக்கு தெரியும். ஒண்ணு PTSD, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், அதிர்ச்சிக்கு பிந்தைய மன அழுத்த குறைபாடு. இந்த PTSD இருக்கிறவங்க, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கவங்க தூக்கமின்மை, பதட்டத்தை குறைக்க அதனால கஞ்சாவை யூஸ் பண்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இது ஒரு பயனுள்ள சிகிச்சை என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லை. கஞ்சாவுக்கும் போலி மருந்து, பிளாசிபோன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதனால எந்த மாற்றம் இல்லைன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனா பக்க விளைவுகள் உண்டு. கஞ்சா சாப்பிட்றதுனால வாய் வறட்சி, குமட்டல், தலை சுற்றல் இதெல்லாம் அதிகம். ரெண்டாவது ஆன்சைட்டி, பதட்டம். குறைந்த அளவு THC பதட்டத்தை குறைக்கலாம். ஆனா அதிக அளவு உள்ள THC சாப்பிட்டா பதட்டத்தை அதிகரிக்கும். CBD, ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா, THC இருக்கும், CBD. இந்த CBD சில ஆய்வுகள் CBD நிறைய சாப்பிட்டா பதட்டத்தை குறைக்கும்னு காட்டுதுங்க. இந்த குறுகிய கால பதட்டத்திற்கு CBD உதவலாம். ஆனால் நீண்ட கால சிகிச்சைக்கு கஞ்சா உகந்ததா என்பதற்கு போதிய ஆதாரம் இப்போது இல்லை. அடுத்த கண்டிஷன் டிப்ரெஷன், மனசோர்வு. கஞ்சா மனசோர்வுக்கு உதவுன்னு சிலர் நம்புறாங்க. ஆனால் ஆய்வுகள் இதை ஆதரிக்கவில்லை. அதிகமாக கஞ்சாவை பயன்படுத்தும் போது குறிப்பா இளைஞர்களுடைய சுய தீங்கு, செல்ஃப் ஹார்ம், தற்கொலை எண்ணங்களை அதிகரிக்கும் அபாயம் நிறைய இருக்கு. இன்னொரு கண்டிஷன் என்ன, இருமுனை மனநல குறைபாடு, பைபோலார் டிசார்டர். இதுல கஞ்சாவினுடைய பாதிப்பு மிகவும் தெளிவாக உள்ளது. கஞ்சா பயன்படுத்துறதுனால மன எழுச்சி அதிகரித்தல், மேனிக் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், குணமடைவதில் தாமதம், அதிக மனப்பிறழ்வு பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகம் உண்டு. அதனால இந்த பைபோலார் டிசார்டர், இருமுனை குறைபாடு உள்ளவங்களுக்கு கஞ்சாவை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா சைக்கோசிஸ், சீசோஃப்ரெனியா, மனப்பிறழ்வு மற்றும் சீசோஃப்ரெனியா. இதுலயும் கஞ்சாவால் ஏற்படும் மிகப்பெரிய ஆபத்துகள் அதிகம் உண்டு. கஞ்சாவால் தூண்டப்படும் மனப்பிறழ்வு 50% அதிகமான உள்ளவங்க பிற்காலத்தில் சீசோஃப்ரெனியா போன்ற தீவிர நோய்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு. இளம் பருவத்தில் கஞ்சாவை பயன்படுத்துவது மனப்பிறழ்வு நோய்க்கான வாய்ப்பை 11 மடங்கு அதிகரிக்கிறது. அதனால சின்ன வயசுலயே அது யூஸ் பண்ணா சைக்கோசிஸ், சீசோஃப்ரெனியாவுக்கு ரொம்பவும் சான்ஸ் அதிகம். இன்னும் ஒரு கண்டிஷன் என்ன, ADHD கேள்விப்பட்டிருக்கீங்க, கவனக்குறைவு மற்றும் மிகை செயல்பாடு குறைபாடு, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். கஞ்சா போதையில் இருக்கும்போது ஏற்படும் ஏற்படும் அறிகுறிகள், கவனக்குறைவு, நிறைவாற்ற குறைவு, அது ADHD மாதிரியே இருக்கும். கஞ்சா ADHDக்கு சிகிச்சையா அமையும் அப்படின்றதுக்கு ஆதாரம் இதுவரை எதுவும் இல்லை. அடுத்து கஞ்சா பயன்பாட்டு குறைபாடு, கேனபிஸ் யூஸ் டிசார்டர். இது ஒரு மருத்துவ நிலை, இது ஒரு டயக்னோசிஸ். கஞ்சாவை பயன்படுத்தும் 30% மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னா சுய கட்டுப்பாடு இழப்பு, கஞ்சாவை விட முடியாமல் தவிப்பது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இப்போதைக்கு இதுக்கு மருத்துவம் கிடையாது. நடைமுறை ஆலோசனைகள் இந்த ஆர்டிக்கிள் என்னென்ன கத்துக்கிறோம்னா, குறைந்த THC உள்ள பொருட்களை மாத்திரம் தேர்ந்தெடுக்கவும், அதிக வீரியம் கொண்ட THC உள்ள பொருட்களை தவிர்க்கவும். ரெண்டாவது இளமையில் தவிர்க்கவும், வளரும் மூளை கஞ்சாவால் எளிதில் பாதிக்கப்படும். மூணாவது உங்களுக்கு இருமுனை குறைபாடு இல்லைன்னா மனப்பிறழ்வு, சைக்கோசிஸ் இல்லைன்னா பைபோலார் டிசார்டர் இருந்ததுன்னா
கஞ்சாவை தொடாதீங்க. கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது கஞ்சா பயன்படுத்துவது குறைப்பிரசவம், அப்புறம் குழந்தையினுடைய எடை குறைவு, இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது நீங்க கஞ்சா யூஸ் பண்றவங்களா பயன்படுத்துறதா இருந்தீங்கன்னா அதை சொல்லிருங்க. ஏன்னா இந்த கஞ்சா வந்து சில மருந்துகளோட இன்டராக்ஷன் பண்ணி அதை அதிகப்படுத்தும். அதனால அவங்களுக்கு இதை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் உண்டு. இது என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு மனநல பிரச்சனைக்கு கஞ்சா ஒரு சிறந்த சிகிச்சை அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் இல்லை. அதிக THC கொண்ட கஞ்சாவை பயன்படுத்துவது இளைஞர்களுக்கும் மனநல பாதிப்புள்ளவர்களுக்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும். அறிவியல் பூர்வமான உண்மைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய உடல்நலம் குறித்து முடிவெடுங்கள். அதனால உங்க டாக்டர்கிட்ட ஃப்ராங்கா என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் பண்ணுவாங்க. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது கட்டாயம் அடுத்தவங்களுக்கு பகிர்ந்தளிங்க. இது ஒரு முக்கியமான காணொளி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.